முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மலைக்கோவிலில் உற்சவர் சண்முகருக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத திருக்கோயிலில் வைகாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத திருக்கோயிலில் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு 108 சங்குகளை கொண்டு சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் 10ஆம் நாளான இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. பக்தர்கள் சூழ மங்களகிரி விமானத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதர் சுப்பிரமணியர் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. என்னென்ன வேண்டுகிறார்களோ அதை அத்தனையும் அள்ளித் தருகின்ற ஐயனாக இன்று காட்சி தருகின்றான் என் அப்பன் முருகன். என் அப்பன் முருகனுக்கு எல்லோரும் அரோகரா 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 என்று சொல்லி எல்லோரும் வாழ்விலே இன்பம் பெற்று எல்லாரும் வாழ்க வேண்டும் என்று முருகனிடம் நான் வேண்டிக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பகவதியம்மன் கோயில் வைகாசி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இங்குள்ள பகவதியம்மன் கோயிலின் வைகாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா காலை தொடங்கி நடைபெற்றது. தேரோட்டத்தை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் வடம்பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருத்தேரோட்ட வைபவத்தில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த தேர் விழாவில் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோயிலின் பிரம்மோற்சவ மரத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலமுருகன் திருக்கோயிலின் 2ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வைகாசி விழா மரத்தேர் விழா நடைபெற்றது. விழாவில் சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க வீதியுலா கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெண்ணைவலம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவிலில் வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களையும் ரூபாய் நாணயங்களையும் சுவாமிக்கு சூறையாடி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். மதுரை மாவட்டம் அழகர் மலையில் உள்ள கள்ளழகர் கோயிலின் நூபுர கங்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். இங்குள்ள நூபுர கங்கை நீரூற்றானது வறட்சி காலங்களிலும் தடையில்லாமல் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அழகர் மலை பகுதியில் கனமழை பெய்ததால் நூபுர கங்கையின் தீர்த்தமானது தற்போது அதிக அளவில் பெருக்கெடுத்தோடுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி மகிழ்கின்றனர்.